ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அண்ணாமலையின் மாற்றத்திற்கு பிறகுதான் அதிமுக கூட்டணி உறுதியானதா என்ற கேள்விக்கு இன்னும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்திருக்கிறார். அதிமுகவுடனான கூட்டணி மாநில தலைவரான அண்ணாமலை மாற்றத்திற்கு பிறகே நடந்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இன்னும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் என்று அவர் பதிலளித்தார். பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கா? ஏன்னா 2023 வெளியேறும் பொழுது மாநில தலைவருடைய குற்றச்சாட்டை முன் வச்சுதான் வெளியே போயிருந்தாங்க. இத பாஜக தலைமை எப்படி பாக்குது? एडीएमके ने अभी तक ना अलायंस में शामिल नहीं हुआ क्योंकि वो स्टेट प्रेसिडेंट को बदलाव होने के बाद ही आने के लिए ये जरा भी सच बात नहीं. आज भी अन्नामलाई स्टेट प्रेसिडेंट है. முன்னதாக தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் பாஜக மாநில தலைமையகத்தில் பெயர் பலகையில் அண்ணாமலையின் பெயர் அழிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இந்த வெளியான தகவலில் உண்மை இல்லை என்பது தெரியவந்துள்ளது. எமது செய்திக்குழு சேகரித்த காட்சிகள் மூலம் இது உறுதியாகி உள்ளது. பாஜகவின் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானவுடன் தற்போது பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய பெயர் பலகையில் அடித்தல் செய்யப்பட்டது என்கிற செய்தி பல ஊடகங்கள்ல வெளியான நிலையில் இது குறித்து புதிய தலைமுறை நேரடியாக இது உண்மையா அப்படிங்கறத சோதனை செய்வதற்காகவும் உண்மை தன்மையை பார்ப்பதற்காகவும் வந்தபோது அந்த விதமான எந்த விதமான ஒரு அடித்தலும் இல்லை, ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது. குறிப்பாக 1980ஆம் ஆண்டில் இருந்து பாஜக தலைவராக 12 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 12க்கு பிறகு 13 அப்படிங்கிற இடத்துல நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பெயர் நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அதுவும் பொறிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளை ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சியில குறிப்பாக மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் தருண் சுக் தலைமையிலான அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும். அதற்கு முன்னதாகவே மத்திய உள்துறை அமைச்சர் நயினார் நாகேந்திரனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் நயினார் நாகேந்திரன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான முன்மொழிவே அண்ணாமலை உட்பட 10 தலைவர்கள் கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் அண்ணாமலையினுடைய பெயர் பலகையில் அடித்தல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி தவறானது என்பதை பதிவு செய்கிறோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.